இன்னைக்கு தமிழ் நியூ இயர்ல வீட்ல என்ன ஸ்வீட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் மெஷரிங் கப்ல 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அடுத்தது 1/4 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இந்த 2த்தையுமே வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் போல தனித்தனியா ஊற வச்சுக்கலாம். இப்ப பார்த்தா 2மே நல்லா ஊறி வந்துட்டு, பச்சரிசி மட்டும் மிக்ஸி ஜார்ல ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாரி நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கணும். நல்லா அடிகனமான கடாயில நம்ம 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருந்தோம்ல, அதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். மெஷர் பண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரவும் ஊற வச்சிருந்த கடலை பருப்பு சேர்த்துட்டு, அப்பவே நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த பச்சரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். இனி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் லைட்டா கட்டிப்படும். அதுக்கப்புறமா சரியாயிரும். அந்த தண்ணி எல்லாம் வத்தி நல்லா மாவு கெட்டியாயி வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் போல ஆகும். இந்த டைம்ல ஸ்வீட்னஸ்க்கு வெல்லம் சேர்க்கணும். நான் மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். ஒருவேளை இதுல கல்லு மண் இருந்தா கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சு சேர்த்துக்கோங்க. இதுல இல்லன்றதுனால அப்படியே சேர்த்துட்டேன். வெல்லம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நல்லா குக் ஆயி வந்துரும். இப்ப கையில லைட்டா தண்ணி நனைச்சுட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா, மாவு எதுவுமே கையில ஒட்டாம இருக்கும். அதுதான் பதம். கடைசியில ஒரு 3 சில் அளவுக்கு தேங்காவ நல்லா துருவி எடுத்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளதான். டேஸ்டியான வெண்ண புட்டு ரெடி ஆயிட்டு. ரீசென்ட் டேஸ்ல Instagramல இது ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்த ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.